அஸ்ஸலாமு அலைக்கும் டியர்ஸ். குளோபல் வில்லேஜுக்கு தான் போயிருந்தோம் சண்டே. சரியான செம்ம குளிரு. அந்த குளோபல் வில்லேஜுக்கு போன நேரம் அப்படி ஒரு காத்து. அதுக்கப்புறம் சரி ஒவ்வொரு பெவிலியனா போய் விசிட் பண்ணிட்டு, சரி எங்களுக்கு தெரியாது ஷோஸ் இருக்குமா அப்படின்னுட்டு. பட் ஆனா ஒரு 7:00 ஆகும்போது நாங்க இந்தியா அந்த இடத்துக்கு ரீச் ஆனோம். ஆ சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது, அங்க வந்துட்டு ஷோ வந்துட்டு 7:30க்கு ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு போய் உட்காந்தாச்சு. இதுதான் ரொம்ப தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் குளோபல் வில்லேஜுக்கு நாங்க என்டர் ஆனது 4:00க்கு. அ அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம விசிட் பண்ணிட்டே தான் போயிட்டுருப்போம். பட் ஆனா வந்துட்டு ஒரு ஷோக்கு உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நடந்து நடந்து கால் வலி வந்துருச்சு. அது வேற ஒரு விஷயம். அப்புறம் அப்படி ஒரு காத்து. சரியான காத்து பார்த்துக்கங்க. ஆ குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு கால் வலிக்குது, கால் வலிக்குதுன்னு ஒரே இது. அப்பப்போ உட்காந்துட்டு தான் இருந்தோம். ஏன்னா உட்கார்றதுக்கு தான் அங்கெல்லாம் இடம் இருக்கே. அ ஒவ்வொரு பெவிலியானுக்கு முன்னாடி போய் உட்கார்றது, டீ வாங்கி குடிக்கிறது, லுக்காய் மத்து வாங்குறது அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஆனாலும் இந்தியா கிட்ட ரீச் ஆனவுனே சரி போய் சீட்ல உட்காந்துரலாம் அப்படின்னு ஆளா நாங்க போய் உட்காந்துட்டோம். அப்புறம் பார்த்தா இப்படி ஒரு கல்ச்சுரல் டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கல. சும்மா ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஆடிட்டு போயிருவாங்க. ஏன்னா எல்லா பெவிலியான்லயுமே ஆடிட்டுருக்காங்கல்ல, அந்த மாரி தான் நான் நெனச்சேன். பட் ஆனா டெர்ரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸு. அப்படியே பிளாஸ்ட் ஆயிடுச்சு. க்ரவுடு சேர்ந்துட்டு அவ்ளோ ஒரு சந்தோஷம். இந்த பாட்டு போட முடியாது. காப்பிரைட் ஆயிடும். அதனால தான் நான் வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. பட் ஆனா எனக்கு வந்துட்டு ஓகே டான்ஸ் மூவ்ஸ் பார்த்தாலே நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அதுக்காக நான் வந்துட்டு அ எல்லா இதுவுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். எல்லாருமே பாருங்க. ப்ரைட் டூ பி அன் இண்டியன் இல்ல. அந்த மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சு ஒவ்வொரு பாட்டும். ஃபுல்லா ஹிந்தி சாங்ஸு. அதுக்கப்புறம் வந்துட்டு அம் தமிழ்ல "நான் வரவா" சாங். "நான் வரவா ரெடி தான்" அந்த சாங் தான் ஆடியிருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. அ எல்லா பாட்டுக்குமே வந்துட்டு என்ன கிளாப்ஸுன்றீங்க, என்ன டான்ஸு குட்டீஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் தான். பட் ஆனா எல்லா அப்ளாசஸ் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு டான்ஸுக்குமே. ஆனா பாராட்டணுங்க. அந்த குளுர்ல, அந்த ஸ்டேஜ்ல அவ்ளோ இது கிரவுட சியர் அப் பண்ணிக்கிட்டு, அவங்க ஆடின விதம் இருக்கே, குளுரே தெரியலங்க. இதெல்லாம் ஒரு குளுரா? அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க சியர் அப் பண்றதும், அவங்க நம்மள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணி, கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும், அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. அ எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். மறக்காம எல்லாருமே பாருங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே குளோபல் வில்லேஜ்க்கு விசிட் பண்ணுங்க. நம்ம பெவிலியானுக்கு போயிட்டு இந்த கல்ச்சுரல்ஸ் எல்லாமே பாருங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன சொல்றது? வேற எனக்கு என்ன சொல்றது? அப்படி இருக்கு பார்த்துக்கங்க. அ என்ன ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டேலலாம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு பெரேட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அ டக்கு டக்குன்னு போய் காஸ்டியூம்ஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, அவங்க வந்துட்டு டான்ஸ் ஆடுற விதம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதோ எனக்கு வந்துட்டு ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு ப்ராப்ஸு யூஸ் பண்ணதாகட்டும், இல்ல வந்துட்டு ஸ்டேஜில பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதாகட்டும், எல்லாமே ஆசமா இருந்ததுங்க. என் குட்டீஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் ஷோ வந்துட்டு பார்க்குறது. அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்ப நான் வந்துட்டு எனக்கு ஓல்டு மெமரீஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் ஆனுவல் ப்ரோகிராம்லலாம் இப்படி தானே இருக்கும். அதே மாதிரி இந்த கல்ச்சுரல்ஸ்ல, காலேஜ் கல்ச்சுரல்ஸ்ல அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் தான் இருக்கும். அப்படின்னுட்டு சொல்லிட்டு எங்க அ கண்ணே எங்கேயுமே பார்க்க முடியல. ஃபுல்லாருமே எல்லாரோட கண்ணுமே வந்துட்டு ஸ்டேஜ்ல தான் இருந்துச்சு. அவ்ளோ அழகா ஆடுறாங்கங்க. அவ்ளோ ஒரு கோஆர்டினேஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எனர்ஜி, அ எல்லாமே சூப்பரா இருந்துச்சு.
எல்லாரோட டான்ஸையும் வந்துட்டு அப்படியே அட்ராக்டிவா நான் பார்க்கல. பட் இந்தியன்ஸ் அந்த சாங், அந்த சவுத் இண்டியன் சாங்கு, அந்த நார்த் இண்டியன் பஞ்சாபி பல்லே பல்லே அதுக்கப்புறம் வந்துட்டு டோலோட சவுண்டு அப்பா! அப்பா! அப்படியே அந்த இடமே அப்படியே அவ்வளோ பேரு நெறஞ்சு வழியிறாங்க. எல்லாருமே வந்துட்டு எப்படி அவங்களோட ஹாப்பினஸ்ஸ காட்டுறாங்க அப்படின்னா, கை தட்டுறதுலயோ, அதுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் கேட்கறதுலயும், அதுக்கப்புறம் வந்துட்டு சியர் அப் பண்றதுலயும், எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு பாலிவுட் ஷோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. அ நான் மறுபடியும் மறுபடியும் இதே தான் சொல்லுவேன். எல்லாரும் நல்லா பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு தான் நான் இந்த வீடியோஸ அப்லோட் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க ஆ தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க அப்படின்னு எல்லார்கிட்டயும் காமிங்க. அதுக்கப்புறம் நீங்களும் குளோபல் வில்லேஜ விசிட் பண்ண ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். கல்ச்சுரல் ஷோ பார்த்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆ அப்புறம் ஆ அப்புறம் வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. எல்லாருமே பாருங்க. பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. நல்லா ரசிச்சு பாருங்க. ஓகே டியர்ஸ், பாய். நான் வந்துட்டு இந்த அ வீடியோஸ் இன்னியும் நெறையா ஷோஸு டான்ஸ் இருக்கு. எல்லா டான்ஸுமே நான் அப்லோட் பண்றேன். எல்லாருமே பாருங்க. ஓகே. பாய் பாய்.